என் வாழ்க்கை வறண்டு வழி தெரியாமல் திணறுகிறேன். கர்த்தர் ஏதாகிலும் புதிய காரியத்தை எனக்கு செய்தால் நலமாய் இருக்குமே என்று யோசிக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் சொல்கிறதாவது, ஏசாயா 43:19, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவ்வாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். தன வீடாகிய எகிப்திலே இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை இதுவரை கண்டதில்லை. அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை விடுவிக்க நினைத்த தேவன் அவர்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய நினைத்தார். கானானுக்கு நேராக நடத்த நினைத்தார். நடந்த வழியோ வனாந்திரம். அந்த காலத்தில் கூகுள் மேப் கிடையாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அன்றும் இன்றும் இருக்கிறார். அவர் அவர்களை அழகாய் நடத்தி தடைகளை எல்லாம் நீக்கி கானானுக்கு கொண்டு போய் சேர்த்தார். இரண்டாவதாக, ஆகார் கணவனாலும் கைவிடப்பட்டார். நம்பின எல்லாமே அற்று போயிற்று. அந்த சூழ்நிலையில் தண்ணீர் இல்லாமல் மகன் மரித்துக் கொண்டிருக்கிறான் என்று பார்த்து தேவனை நோக்கி அபயமிட்டாள். கர்த்தரோ அந்த அவாந்திர வெளியிலே நீரூற்றை உண்டாக்கி தாயையும் மகனையும் காப்பாற்றி அவர்களும் பெருத்த ஜாதியாவர்கள் என்று ஆசீர்வதித்து அனுப்பி வைத்தார். ஆமாங்க, எப்படி போறது எங்க போறதுன்னு தெரியாம இருக்கிறீங்களா? உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்த காத்திருக்கிறார். அதற்கு மோசே போல ஆண்டவரை நோக்கி அவர் சத்தத்துக்கு தெளிவாய் நாம் செவி கொடுக்கும் போது தடைகளை நீக்கி தேவைகளை சந்தித்து நீங்க போக வேண்டிய இடத்திற்கு மிகச்சரியாய் கர்த்தர் வழி நடத்துவார். தண்ணீரட்ட வறண்ட நிலம் போல வாழ்க்கை வறட்சியாய் காணப்படுகிறதா? ஆகாரை போல தேவனை நோக்கி அபயமிடும் போது உங்களை காண்கிற தேவன் அதற்குரிய தேவைகளை சந்தித்து அழகாய் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஜெபிக்கலாமாங்க. கர்த்தாவே, வண்ணாந்திரம் போல் அவ்வாந்திரம் போல் இருக்கிற என் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்வீராக. தேவைகளை சந்திப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. உம்மை நோக்கி பார்க்க மட்டும் எனக்கு சலிப்பில்லாமல் இருக்க கற்றுத்தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.